ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் வெக்கப் செஷன். ஹிந்து நியூஸ் பேப்பரில் இருந்து கலெக்ட் பண்ண ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸை வந்து நம்ம லேர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான வேர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்டிக். ஸோ அப்டிக் அப்படிங்கிறப்போ சம்திங் ரிலேட்டட் டு இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஒய் பிகாஸ் அப் அப்படிங்கிற ஒரு ரூட் வேர்டு இதில் இருக்குது. ஸோ அப்டிக் அப்படிங்கிறது இட்ஸ் அ நவுன். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஸ்மால் இன்க்ரீஸ் இல்லை அப்படின்னா ஒரு அப்வர்டு ட்ரெண்டை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா அப்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது, ரொம்பவே லோவாக இருந்துச்சு. பட் இப்போது ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் நிஃப்டி 50 என்ன இருக்குன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அப்டிக் அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணலாம். விச் மீன்ஸ் எ ஸ்மால் இன்க்ரீஸ் இல்லை அப்படின்னா ஒரு அப்வர்டு ட்ரெண்டு இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா அப்டிக் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதோடைய சினோனிம்ஸ் எதெல்லாம் வரும், எனக்கு இன்க்ரீஸ் வரும், இன்க்ரீஸ், ரைஸ், சர்ஜ், growth, boost, improvement. ஓகேவா? ஸோ இம்ப்ரூவ்மெண்ட். அடுத்து பார்த்தோன்னா சர்ஜ், அப் சர்ஜ் எல்லாமே சேம் மீனிங் தான். சர்ஜ், அப் சர்ஜ், கெயின், எஸ்கலேட், அட்வான்ஸ் எல்லாமே சேம் மீனிங் தான். ஓகேவா? ஸோ அப்டிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்துருப்போம். அடுத்து பாருங்க. ஸோ அடுத்த வேர்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரீஇன்விகோரேட். ஓகேவா? ஸோ ரீஇன்விகோரேட். ஸோ ரீஇன்விகோரேட் அப்போ எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலுமே அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா திருப்பி ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? அகெயின் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ ரீஇன்விகோரேட் அப்படின்னா இட்ஸ் அ வெர்ப் விச் மீன்ஸ் டு கிவ் நியூ எனர்ஜி. டு கிவ் நியூ எனர்ஜி ஆர் ஸ்ட்ரென்த் டு சம்திங் ஆர் சம்ஒன் ஆர் ஸ்ட்ரென்த். ஓகேவா? எனர்ஜி இல்லைனா ஸ்ட்ரென்த் டு சம்திங் ஆர் சம்ஒன், அதுதான் ரீஇன்விகோரேட். அப்போ இதுக்கு சினோனிம் என்னெல்லாம் வரும், எனக்கு ரிவைவ் சொல்லலாம். ரிவைவ், ரெஃப்ரெஷ், ரீசார்ஜ், ரெனியூ. ஸோ இதெல்லாம் திருப்பி நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு விஷயத்த வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு எல்லாமே என்ன வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீஇன்விகோரேட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இம்பார்ட்டண்ட்டான வேர்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரொபென்சிட்டி. ஓகேவா? ஸோ ப்ரொபென்சிட்டி அப்படிங்கிறப்போ இட்ஸ் அ நவுன் தான். அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா டெண்டன்சி அப்படின்னு சொல்லலாம். டெண்டன்சி, ஹேபிட், டெண்டன்சி டு ஆக்ட் டுவர்ட்ஸ் சம்திங் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதில் வந்து நம்ம ப்ரொபென்சிட்டி அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். a natural tendency to behave in a particular way, அதான் என்ன அப்படின்னா ப்ரொபென்சிட்டி. அடுத்து ஃபோர்த் வேர்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்லாஷ் அப்படிங்கிறது இட்ஸ் அ வெர்பு. இது எதுக்கு ஆப்போசிட் அப்படின்னா இந்த அப்டிக்கு அப்படியே ஆப்போசிட். அப்டிக்னா என்னென்னு பார்த்தோம், சர்ஜ்னு சொல்லி பார்த்தோமா. அப்போ இன்க்ரீஸ், ஸ்லைட் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ ஸ்லாஷ் அப்படின்னா என்ன மீனிங்னா டு டிக்ரீஸ், இல்லை அப்படின்னா டு ரெடியூஸ், இல்லைனா கட் டவுன், இது எல்லாமே சொல்லலாம். ஓகேவா? அதான் என்னன்னா ஸ்லாஷ். அப்போ சாப்பு, ட்ரிம்மு, ஓகேவா? ட்ரிம்மு, டிக்ரீஸ், லெசன், இது எல்லாமே ஸ்லாஷோட சினோனிம். ஸோ அடுத்த வேர்டு பார்த்தோம் அப்படின்னா இம்பாண்டரபிள். ஸோ இம்பாண்டரபிள், அப்படின்னா இம்பாசிபிள், விச் மீன்ஸ் சம்திங் தட் இஸ் நெகட்டிவ். அப்போ ஒரு வேர்டு வந்து எனக்கு ஐஎம்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதோட ரூட் வேர்டு எனக்கு நெகட்டிவான ஒரு வேர்டாக தான் இருக்கும். அப்போ இம்பாண்டரபிள் அப்படிங்கிறதுக்கும் மீனிங் என்ன அப்படின்னா ஒரு நெகட்டிவான ஒரு மீனிங் தான். அட்ஜெக்டிவ் கேட்டகரிக்கு கீழே வரும். என்ன மீனிங் அப்படின்னா டிஃபிகல்ட் ஆர் இம்பாசிபிள் டு எஸ்டிமேட். ஓகேவா? இன்கேபபிள் இல்லை அப்படின்னா அன்பிரிடிக்டபிள், அன்னோன், எலூசிவ். ஓகேவா? ஸோ எலூசிவ் இது எல்லாமே தெரியல, கஷ்டமாக இருக்குது, அக்சஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த வார்த்தையை வந்து என்ன சொல்லலாம், நம்ம இம்பாண்டரபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த வேர்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த இம்பார்ட்டண்ட்டான வேர்டு அன்ராவல் அப்படிங்கிறது இட்ஸ் அகெயின் எ வெர்பு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சால்வ் பண்ணுறது.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை வரையறுத்து கொடுக்குறது. ஸோ வி கேன் கால் இட் அஸ் டெசிஃபர் அப்படின்னு சொல்லலாம். டெசிஃபர் அப்படின்னா அந்த புரியாத விஷயத்தை வந்து புரிய வச்சு திருத்தி எழுதி கொடுக்குறவங்க, அவங்க தான் டெசிஃபர். ஸோ டெசிஃபர் அப்படின்னு சொல்லலாம். வி கேன் கால் இட் அஸ் அன்டாங்கிள். டேங்கிள் அப்படின்னா முடிச்சு, அப்போ அன்டாங்கிள் அப்படின்னா அந்த முடிச்சை வந்து அவுக்குறது. அப்போ விச் மீன்ஸ் கிளாரிஃபை. ஓகேவா, கிளாரிஃபை எல்லா வார்த்தையும் பொருந்தும். கிளாரிஃபை, ரிசால்வ், சால்வ், ரிசால்வ் எல்லாமே. ஓகேவா. ஸோ அன்ராவல் அப்படின்னா அன்டாங்கிள், கிளாரிஃபை, ரிசால்வ், சால்வ், டெசிஃபர். ஸோ அடுத்த வேர்டு பாருங்க. ஸோ அடுத்த வேர்டு ரெண்டஸ்வஸ். ஓகேவா. ஸோ ரெண்டஸ்வஸ். ஸோ ரெண்டஸ்வஸ் அப்படிங்கிறப்போ இட்ஸ் அ நவுன் கேட்டகரி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மீட்டிங். ஓகேவா. ஸோ மீட்டிங் இல்லைனா ஒரு அப்பாயின்மெண்ட், மீட்டிங், அப்பாயின்மெண்ட், கேதரிங், அசம்பிள், டேட், இது எல்லாமே மீட் பண்ணுறது. ஓகேவா. ஸோ ஒரு இடத்துல வந்து குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல அக்ரி பண்ணி ஒத்துக்கிட்டு வந்து மீட் பண்ணுற ஒரு அப்பாயின்மெண்ட்டை என்ன சொல்லலாம் அப்படின்னா ரெண்டஸ்வஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த வார்த்தை ரெண்டர். இது நம்ம யூஸ்வலாகவே பார்த்துருக்கிற ஒரு வார்த்தை தான். ஸோ ரெண்டர் அப்படிங்கிறப்போ இட்ஸ் அ வெர்பு விச் மீன்ஸ் டு ப்ரொவைட், கொடுக்குறது. ஓகேவா. ரெண்டரிங். ஸோ டு ப்ரொவைட், இல்லை அப்படின்னா டெலிவர் சம்திங். ஓகேவா. ஸோ டெலிவர்னு சொல்லலாம், ப்ரொவைடுன்னு சொல்லலாம், இல்லைனா ஆஃபர்னு சொல்லலாம், கிவ். இன்னொரு வார்த்தை ப்ரெசன்ட். ஓகேவா. ப்ரெசன்ட், சப்மிட் எல்லாமே வரும். சப்ளை, கொடுக்கறதுக்கான எல்லா வார்த்தையுமே இந்த ரெண்டருக்கு கீழே வரும். ஸோ அடுத்து பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்டு லுக்ரேட்டிவ். ஓகேவா. ஸோ லுக்ரேட்டிவ் அப்படிங்கிறப்போ இட்ஸ் அட்ஜெக்டிவ். இப்போ லுக்ரேட்டிவ் அப்படின்னா ஒரு ப்ரொடியூசிங் அ கிரேட் டீல் ஆஃப் ப்ராஃபிட், ஒரு நல்ல ப்ராஃபிட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா இட்ஸ் அ லுக்ரேட்டிவ் டீல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ என்னன்னா இப்போது இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ் தானே, அப்போ வி கேன் யூஸ் லைக் திஸ் லுக்ரேட்டிவ் டீல். லுக்ரேட்டிவ் டீல் அப்படின்னா இந்த டீல் எப்படிப்பட்டது, ரொம்பவே ப்ராஃபிட்டபிளானது, நல்ல ப்ராஃபிட்டை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு டீல். அப்போ லுக்ரேட்டிவ் டீல் அப்படின்னு சொல்லலாம். ப்ராஃபிட்டபிள், ரிவார்டிங். அடுத்து பார்த்தோன்னா கெயின். ஓகேவா. கெயின்ஃபுல், கெயின், பெனிஃபிஷியல். ஸோ ஒரு பாசிட்டிவான ஒரு வேர்டு தான் இது இந்த லுக்ரேட்டிவ். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், லாஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான வேர்ட். ஸோ இது நமக்கு யூஸ்வலாகவே தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான், பெர்சீவ். அப்போ பெர்சீவ் அப்படிங்கிறப்போ இட்ஸ் அகெயின் எ வெர்பு விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா ரெகக்னைஸ் பண்ணிக்கிறது, தெரிஞ்சுக்கிறது. ஸோ ரெகக்னைஸ், அண்டர்ஸ்டாண்ட், டிஸ்சர்ன் சொல்லலாம், டிஸ்சர்ன், நோட்டிஸ். ஓகேவா. ஸோ நோட்டிஸ், ரியலைஸ், இது எல்லாமே வரும். ஓகேவா. ஸோ in this video we have learned only 10 words from the Hindu newspaper. So let's have a quick revision on it. ஓகேவா. பின்னாடி இருந்து போகலாம். அப்போ பெர்சீவ் அப்படின்னா இது ரெகக்னைஸ், அண்டர்ஸ்டாண்டபிள், இது எல்லாமே. லுக்ரேட்டிவ் அப்படிங்கிறது இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ் விச் மீன்ஸ் ப்ராஃபிட்டபிள், ரிவார்டிங், கெயின்ஃபுல், இது எல்லாமே சொல்லுவோம். ரெண்டர் அப்படின்னா கொடுக்குறது. ஸோ டு ப்ரொவைட், டெலிவர் சம்திங், இல்லைனா கிவ், இதெல்லாமே சொல்லலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டஸ்வஸ் அப்படின்னா இட்ஸ் அ நவுன் கேட்டகரி விச் மீன்ஸ் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட பிளேஸில் அக்ரி பண்ணி மீட் பண்ணுறதை வந்து என்ன சொல்லலாம், நம்ம ரெண்டஸ்வஸ் அப்படின்னு சொல்லலாம். அன்ராவல் மீன்ஸ் அன்டாங்கிள், சால்வ் பண்ணுறது, டெசிஃபர். imponderable means incapable of doing something, unpredictable, unknown, இது எல்லாமே வரும். ஸ்லாஷ் அப்படின்னா என்னது, அப்டிக்கோட அப்படியே ஒரு ஆப்போசிட்டான வேர்டு விச் மீன்ஸ் டு ரெடியூஸ் ஆர் கட் டவுன். ப்ரொபென்சிட்டி மீன்ஸ் டெண்டன்சி. reinvigorate அப்படின்னா டு கிவ் நியூ எனர்ஜி ஆர் ஸ்ட்ரென்த் டு சம்திங் விச் மீன்ஸ் ரிவைவ், ரெஃப்ரெஷ், ரெனியூ, ரீசார்ஜ் எல்லாமே வரும். அகெயின் அப்டிக் அப்படின்னா ஸ்லாஷோட ஆப்போசிட் மீனிங். ஸோ ஸ்லாஷ்னா டிக்ரீஸ் ஆகுறது, அப்போ அப்டிக் அப்படின்னா எ ஸ்லைட் இன்க்ரீஸ். ஓகேவா. ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.